அல்கட்ராஸ் பிரிசன் உலக வரலாற்றிலேயே ரொம்பவும் புகழ்பெற்ற யாராலையும் தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்ன ஒரு தீவு சிறை தான் அல்கட்ராஸ். அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ வளைகுடால கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா இந்த அல்கட்ராஸ் ஜெயில். பயங்கரமான குற்றவாளிகளை அடைக்க இந்த ஜெயிலை உருவாக்கியிருக்காங்க. உலகத்திலே பாதுகாப்பான யாருமே தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்ன இந்த ஜெயிலிருந்து 3 பேர் தப்பிச்சாங்க. பிராங்க்லின் மோரிஸோட ஐக்யூ லெவல் 133. இது உலக மக்கள் தொகையில வெறும் 2% பேருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஐக்யூ லெவல்னு சொல்றாங்க. அடுத்து ஆங்கிலின் பிரதர்ஸ்னு அழைக்கப்படுற ஜான் ஆங்கிலின், கிளாரன்ஸ் ஆங்கிலின், இவங்களோட 4வது ஆளா வரவர் தான் ஆலன் பெஸ்ட். இந்த 4 பேர் சேர்ந்து ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிற மோரிஸ் தலைமையில போட்ட திட்டமும் அதை எக்ஸிக்யூட் பண்ணதும் தான் உலக வரலாறுலேயே இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமாகவும் மர்மமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். சிறையில ஒவ்வொரு கைதி ரூம்லையும் ஒரு வென்டிலேஷன் டக்ட் இருக்கும். அதாவது வெளிக்காத்து உள்ள வரத்துக்கும் உள்காத்து வெளில போறதுக்கும் உள்ள ஒரு சின்ன ஓட்டை தான் அது. அந்த ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சமா பெருசுபடுத்திட்டா இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கு தேவையான பொருளை ஜெயிலுக்குள்ளேயே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்சது நெயில் கட்டரும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற ஸ்பூனும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த துளையை பெருசாகிட்டே வராங்க. அதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு இன்னொரு பொருள் கிடைக்குது. ஜெயில பயன்படுத்தாம கிடந்த ஒரு வேக்யூம் கிளீனர். அதுல உள்ள மோட்டர் எடுத்து அவங்களாவே ஒரு ட்ரில் மிஷினை ரெடி பண்றாங்க. துவர் மாதிரியே ஒரு அட்டையை ரெடி பண்ணி வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அதை மறைச்சு வச்சிருக்காங்க. இங்க இருந்து வெளில போயிட்டா மட்டும் அவங்களால ஈஸியா தப்பிச்சிட முடியாது. எப்போதுமே கண்காணிச்சிட்டு இருக்க சிறை அதிகாரிகளையும் வெளியில கொந்தளிச்சிட்டு இருக்க அந்த ஆக்ரோஷமான கடலையும் அவங்க சமாளிக்கணும். ஆனா அவங்க அதுக்கும் ஒரு மாஸ்டர் மைண்ட் வச்சிருந்தாங்க. டாய்லெட் பேப்பர்ஸை சோப்போட குறைச்சி மனித தலை மாதிரியே ஒரு வடிவத்தை செய்யறாங்க. ஜெயில முடிவெற்ற இடத்துல கிடைச்ச முடியெல்லாம் அதுல ஒட்டி ஒரு முகத்தை ரெடி பண்றாங்க. சூடான தண்ணியில குளிக்காம ஐஸ் வாட்டர்ல குளிச்சு கடலோட குளிருக்கு தன்னோட உடம்ப அடாப்ட் பண்றாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்ப அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நாள் வந்துட்டு 1962 ஜூலை 11. சிறை காவலாளிக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த முகத்தை பெட்ல வச்சு கீழே கம்பளியால மூடி ஒரு மனுஷன் தூங்குற மாதிரியே வச்சுட்டு செவுத்துல போட்ட ஓட்ட வழியா புகுந்து சிறைக்கு பின்னாடி பக்கம் உள்ள யூட்டிலிட்டி காரிடார்னு சொல்லப்படுற ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு வந்து சேர்றாங்க. ஆனா ஆலன்வாட் மட்டும் வரல. மற்றவங்களாம் ஒரு அட்டையால சூற மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா ஆலன்வாட் மட்டும் சிறை காவலாளிக்கு பயந்துட்டு அதை சிமெண்டால ஓரத்தில் பூசி மறைச்சிருக்காரு. அந்த சிமெண்ட் இறுக்கி போனதுனால அவரால் சரியான இடத்துக்கு வந்து சேர முடியல. வெளில வந்த 3 பேரும் பேக் சைடில் இருந்து அங்கே இருக்கிற இரும்பு தூண் வழியாக ஏறி ரூஃபுக்கு போகிறாங்க. ரூஃப் மேலே இருந்த ஒரு பெரிய வென்டிலேஷன் ஃபேனை ஓப்பன் பண்ணி அது வழியாக கீழே இறங்கி சிறையோட பாதுகாப்பு மதிலை தாண்டி கடலுக்கும் போய் சேர்றாங்க. சிறையிலேருந்து 50க்கும் மேலே உள்ள ரெயின் கோட்டை திருடி அதை சூடான நீராவி குழாய் மேலே அழுத்தி உருக வச்சு ஒன்றா ஒட்ட வச்சிருக்காங்க. அது மூலமாக ஒரு தற்காலிக ரப்பர் போட்டை ரெடி பண்ணி மரப்பலகை துடுப்பா பயன்படுத்தி அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. சிறை காவலாளி இவங்க தப்பிச்சிட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. உடனே ஆலன் வாட்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. FBI, ராணுவம், கடலோர காவல்படை எல்லாருமே ரொம்ப தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பயன்படுத்திய துடுப்பும் மலைக்கோட்டு மட்டும் கடலில் மேந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்கன்னு எந்த தகவலும் கிடைக்கல. 1979 அவங்க கடலில் மூழ்கி இறந்துருக்கலாம்னு சொல்லி FBI இந்த வழக்கை கைவிட்டுறாங்க. ஆனால் அவங்க கடலில் மூழ்கி இறந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. இதோட இது முடிஞ்சு போகல. அடுத்த டெஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. 2013 சான் பிரான்சிஸ்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கடிதம் வருது. அதில் என் பெயர் ஜான் ஆங்கிலின், நான் 1962 அல்கட்ராஸ்லேருந்து தப்பிச்சேன். ஆமாம், நாங்கள் நீங்கள் பொழைச்சிட்டோம். ஃப்ராங்க் மோரிஸ் 2008 என் சகோதரன் கிளாரன்ஸ் 2011 இறந்துட்டாங்க. எனக்கு இப்போ புற்றுநோய் இருக்குது. நான் தொலைக்காட்சிக்கு வந்து சரணடைய தயார்.